வணக்கம் நண்பர்களே. தேசிய பொருளாதார கொள்கைகள் நம்ம சாமானிய மக்களையும் விவசாயிகளையும் அன்றாடம் எப்படி பாடாய்ப்படுத்துகிறது அப்படிங்கிறத பத்தி திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி அவர்கள் சமீபத்தில் ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம அவர் கொடுத்திருக்கிற தரவுகளை மட்டும் வச்சு இந்த விலைவாசி உயர்வு பிரச்சனையை நாம இன்னைக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இந்த அறிக்கையோட தொடக்கமே ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையோட தான் ஆரம்பமாகுது. கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. இது ஏதோ எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு கிடையாதுங்க. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே மும்பையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில வெளிப்படையா ஒப்புக்கிட்ட ஒரு விஷயம்னு திரு வீரமணி சுட்டிக்காட்டுறாரு. இன்னைக்கு நாம சந்திக்கிற இந்த கடுமையான பணவீக்க நெருக்கடிக்கு இது ஒரு தெளிவான தொடக்க புள்ளியா இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பொருளாதார நெருக்கடி சாமானிய மக்கள் அப்புறம் விவசாயிகளோட அன்றாட வாழ்க்கைய எப்படி பாதிக்குது? தேசிய அளவில் எடுக்கப்படுற பெரிய பெரிய பொருளாதார முடிவுகள் எப்படி ஒரு சாமானியனோட சமையலறை வரைக்கும் சங்கிலி தொடர் மாதிரி வந்து தாக்குது அப்படிங்கறதான் இந்த அறிக்கையோட மைய கருத்தே. இது ஏன் அவ்வளோ முக்கியம்னு தொடர்ந்து பார்ப்போம். முதல் பகுதி எரிபொருள் விலை ஏற்றம். எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஆரம்பம். திரு வீரமணியோட அறிக்கையில இருக்கிற முதல் முக்கியமான ஆதாரத்தை கவனிங்க. 2014 வருஷத்துல 1 லிட்டர் பெட்ரோல் விலை வெறும் $71.41 இருந்துச்சு. ஆனா தற்போதைய தரவுகளின்படி அது $108 1 உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 77% அதிகரிப்புன்னு அறிக்கை சொல்லுது. அதே போல $56 இருந்த டீசல் விலை இப்போ $99 தாண்டிடுச்சு அப்படிங்கறத நாம ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இந்த எண்கள் எவ்வளவு வேகமா மாறுது தெரியுமா? வெறும் 11 நாட்களுக்குள்ள 4 முறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. அதுல டீசல் விலை மட்டும் $7.53 அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ பெட்ரோல் பங்க்ல நடக்கிற சாதாரண விலை மாற்றம் கிடையாதுங்க. இதோட தாக்கம் நிஜமாவே மிக மிக பெரியது. இரண்டாவது பகுதி அன்றாட வாழ்வாதார பாதிப்பு. இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். எரிபொருள் விலை ஏறுனா அது எப்படி சாமானியர்களையும் விவசாயிகளையும் தாக்கும்? இந்த சங்கிலி தொடர் விளைவை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல டீசல் விலை ஏறுது. இதனால பொருட்களை ஏத்திட்டு போற லாரிகள், சரக்கு வாகனங்களோட போக்குவரத்து செலவு உடனடியா அதிகரிக்குது. இதோட நேரடி விளைவு என்ன? விவசாயிகளோட உற்பத்தி செலவும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு போற செலவும் எகிரிடுது. கடைசியா மார்க்கெட்ல விற்கப்படுற காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணமுட்டுது. ஆக டீசல் விலை உயர்வுங்கிறது வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டுமான பிரச்சனை இல்ல. அது நேரடியா விவசாயியோட வயிற்றுலையும் நம்ம பர்ஸ்லையும் அடிக்கிற ஒரு சம்மட்டி அடின்னு இந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது. இந்த மாபெரும் சுமையை விவரிக்க வீரமணி அவர்கள் ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துறாரு. நடுத்தர மக்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் இப்போ அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற சோதனைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒரு நித்திய சோக படலமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சாமானிய மக்கள் தினசரி சந்திக்கிற இந்த பொருளாதார போராட்டத்தோட ஆழத்தை இது நமக்கு ரொம்ப நல்லாவே உணர்த்துது. மூன்றாவது பகுதி ரிசர்வ் வங்கி நிதி, அதாவது நாட்டின் எதிர்பாராத இடர்நிதி குறைப்பு பற்றியது. தேசிய அளவிலான நிதி பாதுகாப்பு வலைகள் எப்படி பலவீனப்படுத்தப்படுது அப்படிங்கிறத அறிக்கை இங்க சுட்டிக்காட்டுது. அவசரகால பாதுகாப்புக்காகவும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காகவும் ரிசர்வ் பேங்க் ஒரு நிதியை வச்சிருப்பாங்க. அதுதான் எதிர்பாராத இடர்நிதி. இது போன வருஷம் 7.5% நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா நடப்பாண்டுல இது 6.5% குறைக்கப்பட்டிருக்குன்னு அறிக்கை சொல்லுது. ஒரு நாட்டோட அவசரகால சேமிப்பு இப்படி குறையிறது ஒரு பெரிய ஆபத்துக்கான அறிகுறி அப்படின்னு கடுமையா விமர்சிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திய ரிசர்வ் வங்கி இதுவரை இல்லாத அளமா 287 லட்சம் கோடி ரூபாய ஒன்றிய அரசுக்கு உபரி பணமா மாத்த முடிவு செஞ்சிருக்காங்க. இது அறிக்கை எப்படி விமர்சிக்குது தெரியுமா? விதை நெல்லை எடுத்து விருந்து வைக்கிற மாதிரி ஒரு நிலைதான் இது அப்படின்னு மிக கடுமையா சாடுது. அதாவது நம்ம எதிர்கால பாதுகாப்புக்காக வச்சிருக்க வேண்டிய பணத்தை எடுத்து இப்போ செலவழிக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இப்படி பொருளாதார நெருக்கடிகள் போயிட்டு இருக்க அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்ப மத உணர்வுகளையும் கோயில் விழாக்களையும் மயக்க பிஸ்கட்டுகள் மாதிரி அரசாங்கம் பயன்படுத்துதுன்னு வீரமணி அவர்கள் அரசியல் ரீதியா ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இது மக்களோட கவனத்தை திசை திருப்புற ஒரு தந்திரம் அப்படிங்கிறது தான் அவரோட பார்வை. நான்காவது பகுதி அரசாங்கத்தின் ஆலோசனைகள். இத பத்தின ஒரு விரிவான மதிப்பீட்டை இப்ப பார்க்கலாம். இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கு. அது என்னன்னா, உரங்களை பயன்படுத்துறத தவிர்க்க பாருங்க, சொந்த வாகனங்களுக்கு பதிலா பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, நாட்டோட பொருளாதாரத்தை வலுப்படுத்த அடுத்த 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத தவிர்த்துடுங்க, வெளிநாட்டு பயணங்களை ஒத்தி வச்சிடுங்க, உள்நாட்டு தயாரிப்புகளை மட்டுமே வாங்குங்க. இப்படி பல அறிவுரைகளை அரசாங்கம் பட்டியலிட்டு இருக்கிறத இந்த அறிக்கையை நமக்கு சுட்டிக்காட்டுது. ஆனா இந்த அறிவுரைகளை அறிக்கை ரொம்ப கடுமையா விமர்சிக்குதுங்க.
விவசாயிகள் கிட்ட போய் உரங்களை தவிர்க்க சொல்றது அவங்களோட அன்றாட பிழைப்புக்கும் விளைச்சலுக்கும் கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதே போல இறக்குமதிகளை குறைச்சு ஏற்றுமதிகள் மூலமா அந்நிய செலவாணியை பெருக்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன புது திட்டங்கள் இருக்கு? அதற்கான எந்த ஒரு தெளிவான கொள்கை விளக்கங்களோ நடைமுறைகளோ இல்ல அப்படிங்கறது தான் வீரமணியோட ஆணித்தரமான வாதமா இருக்கு. இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளா இருக்கே தவிர விவசாயிகளோட உண்மையான யதார்த்த நிலைக்கு கொஞ்சம் கூட உதவாது அப்படிங்கறதே இந்த தரவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அவங்களோட இந்த அறிக்கை விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாம் எப்படி திருமூல மட்டத்தில் இருக்கிற விவசாயிகளையும் சாமானியர்களையும் மூச்சுத்திணற வைக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்துரைக்குது. இறுதியா அவர் ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறாரு. அரசாங்கம் வருமுன் காக்க தவறிடுச்சு, அதனால உடனடியா தகுந்த பரிகாரமும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இப்ப தேவை. இந்த சூழல்ல இந்த கொள்கைகள் நமக்கு உண்மையான தீர்வை தருமா, இல்ல இதுவும் வெறும் தற்காலிக திசை திருப்பலா மட்டுமே அமையுமா? இது நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்ததொரு தலைப்போட சந்திக்கலாம். நன்றி.